ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான கிரிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்கு நமக்கு வீட்லயே ஈஸியா கிடைக்கிற ஒரு இன்கிரீடியன்ட் வச்சு தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் ஒரு 1 கப் ரைஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன் அரிசி மாவு. அது கூட ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மிளகாய் தூள், கொஞ்சமா எள்ளு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் உங்ககிட்ட இல்ல அப்படின்னாக்கா நெய் சேர்த்துக்கோங்க. ஆனா கண்டிப்பா நெய் இல்லனாக்கா வெண்ணெய் ஏதாவது ஒண்ணு சேர்த்துக்கோங்க. இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கையினால இந்த மாரி புடிச்சீங்கனாக்கா புடிக்க வரணும் உருண்டையா, அந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இப்ப இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பெசஞ்சுக்கலாம். ரொம்ப தண்ணி ஊத்திராதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பெசையுங்க. இது நம்ம ஈவினிங் நல்ல ஒரு டீ, காஃபியோட வச்சு சாப்பிட ஒரு அருமையான ஸ்நாக்ஸா இருக்கும். நீங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாரி ஈஸியா வீட்ல கிடைக்கிற இன்கிரீடியன்ட் வச்சு செஞ்சு பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப இது கூட நான் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கிறேன். நான் நல்லா பொடி பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இத நீங்க ஃபர்ஸ்ட்டே சேர்த்துட்டு கூட நீங்க நல்லா பெசஞ்சுக்கலாம். இப்ப இதையும் ஒரு முறை நல்லா பெசஞ்சு விட்டுட்டு, இப்ப தேவையான அளவு தண்ணி ஊத்தி இந்த மாரி நான் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பெசஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ இதுக்கு நான் இன்னைக்கு அச்சு இல்லாம எப்படி இந்த மாரி ஓலப்பக்கோடா செய்றதுன்னு தான் சொல்லப் போறேன். இப்போ கையில இந்த மாரி நீங்க நீட்ட வாக்குல உருட்டி வச்சுக்கோங்க. அத இந்த கையினாலேயே லைட்டா பிரஸ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி வரும். இப்ப இத நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது மாரி நானு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இத நான் எண்ணெயில உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த மாரி கையில லைட்டா பிரஸ் குடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு, அத நீங்க அப்படியே எண்ணெயில வேணாலும் போடலாம். அப்படி இல்லனாக்கா, நீங்க அப்படியே கையினாலேயே தட்டி தட்டி அப்படியே எண்ணெய்க்குள்ள விடலாம். ஆனா பார்த்து விடுங்க. கையில எண்ணெய் பட்டுறாம விடுங்க. உங்களுக்கு அது பயமா இருந்துச்சுனாக்கா, நீங்க உருட்டிட்டு அத அந்த மாரி தட்டிட்டு கூட ரெடி பண்ணி வச்சுட்டு ஒண்ணு ஒண்ணா எடுத்து போட்டுக்கலாம். ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா செய்யுங்க. எண்ணெயில கை பற்றாம செய்யணும். இத நீங்க சட்டுன்னு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ள செஞ்சிடலாம். வெறும் அரிசி மாவு மட்டும் இருந்தா போதும். ஒரு சூப்பரான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சுறாதீங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நம்ம பட்டர் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே சாஃப்ட்டாவும், நல்ல கிரிஸ்பியாவும் இருக்கும். அதனால உங்களுக்கு கலர்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆகாது. இந்த மாரி லைட்டா திருப்பி விடுங்க. ஓரளவுக்கு சலசலப்பு அடங்குனதோட நம்ம இத வெளியில எடுத்துறலாம். இப்ப எனக்கு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நான் இத எடுத்துர்றேன். அவ்வளோதான், ஒரு சூப்பரான கிரிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ சொல்லுங்க. இப்போ நான் ஒண்ணு எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். எந்த அளவுக்கு கிரிஸ்பியா இருக்குன்னு பாருங்க. அதே டைம் ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு திரும்பவும் ஒரு புதிய ரெசிபியோட பார்க்கலாம். பாய்.